6th தேர்ட் டேர்மில் தேர்ட் லெசன் அன்றாட வாழ்வில் வேதியியல். நம்ம டெய்லியும் குளிக்கிறதுக்கு சோப்பு யூஸ் பண்ணுறோங்க. அந்த சோப்பு வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, அது என்னென்ன மூலப்பொருட்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து உரங்கள் அப்படின்னு சொன்னால் என்பிகே உரங்கள். அது என்பிகேனா என்ன, அடுத்து கரிம உரங்கள், கனிம உரங்கள். கரிம உரங்கள்னா என்ன, கரிம உரங்கள்னால் என்ன, நம்ம எப்படி உரங்கள் இயற்கை உரங்கள் தயாரிக்கலாம், இதெல்லாம் பற்றி இந்த லெசனில் ப்ரீஃபாக பார்க்கலாங்க. இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி லெசன் வந்து ஒரு கொஷின், பூமியில் காணப்படும் நீரில் நிலத்தடி நீரின் சதவீதம் என்ன, ஆன்சர் வந்து கமெண்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் இந்த லெசன் பார்க்கலாங்க. நம்ம வந்து அன்றாட வாழ்வில் என்னென்ன வேதியியல் சார்ந்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, ஒரு பார்க்கலாங்க. கை கழுவும் திரவம், அடுத்து வந்து சானிடைசர், அது இந்த வாசனை ஸ்ப்ரே சென்ட்டு, அடுத்து பர்பஸை பேஸ்ட்டு, சோப்பு, உரம், மருந்து மாத்திரை, இதெல்லாம். அது அடுத்து கொசுவர்த்தி சுருள், இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாங்க. ஃபஸ்ட்டு இயற்பியல்னால் என்ன, வேதியியல்னா என்ன அப்படின்னு சொல்லி, இயற்பியல் மாற்றங்கள்லாம் என்ன, வேதியியல் மாற்றங்கள், அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இயற்பியல்னால், இப்போ ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த தண்ணியை வந்து கொதிக்க வைக்கும்போது புதிய பொருள் ஏதாவது உருவாகுதாங்க, அந்த தண்ணி அப்படியே தான் இருக்குது, அதே கலரில் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து அது ஒரு இயற்பியல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு வேதியியல் மாற்றத்துக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு பால் வந்து தயிராக மாறுது. பால் வந்து தயிராக மாறிச்சுன்னா புதிய பொருள் உருவாகுது. அது வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு கெட்டித்தன்மையான ஒரு பொருளாக உருவாகுது. அது வந்து வேறு ஒரு மூன்றாவது பொருளை தருது. அதனால் வந்து வேதியியல் மாற்றங்கள் வந்து புதிதாக ஒரு பொருளை உருவாகும். ஆனால் இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள் உருவாகாதுங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கிங்க பாருங்கள். இப்போ வந்து ஒரு இரும்பு இருக்குது இல்லைங்களா, இரும்பும் வந்து தண்ணியும் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா வந்து துருப்பிடித்தல் அப்படிங்கிறது. அந்த இரும்பு மேலே வந்து ஒரு மெரூன் கலரில் ஒரு லேயர் மாதிரி இருக்குங்க, அது வந்து ஒரு புதிய பொருள். அந்த இரும்பு மாதிரி இருக்கா இல்லை அந்த தண்ணி மாதிரி இருக்கான்னா, அது ரெண்டும் சேர்ந்து வேற ஒரு புதிய பொருளாக உருவாகுது. அந்த துரு வந்து அது வேறு கலரில் இருக்குது இல்லைங்களா, அது வந்து புதிய பொருள். அதனால அது வந்து வேதியியல் மாற்றம். அதே மாதிரி இப்போ ஒரு தண்ணி இருக்குன்னா, அது வந்து ஒரு ஐஸ் கட்டி இருக்குன்னா, அதை வந்து நம்ம கொதிக்க வைக்கும் போது அது வந்து தண்ணியாக திரவமாக மாறுது. அதில் வந்து புதிய பொருள் எதுவும் உருவாகலை. அதனால் வந்து அது ஒரு இயற்பியல் மாற்றம். இயற்பியல் மாற்றத்துக்கும் வேதியியல் மாற்றத்துக்கும் இங்கே வந்து நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எது இயற்பியல் மாற்றம் வேதியியல் மாற்றம்னு பார்க்கலாம். ஒரு குச்சி 2 துண்டாக உடையுது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து புதிய பொருள் ஏதாவது உருவாகுது. அந்த ஒரே பொருள் வந்து 2 பொருளாக இருக்குது, அவ்வளோதான். புதிய பொருள் எதுவும் உருவாகலை. அது வந்து ஒரு இயற்பியல் மாற்றம். அடுத்து வந்து காகிதம் எரிதல். ஒரு பேப்பரில் வந்து நம்ம நெருப்பு பற்ற வைக்கும் போது அந்த காகிதம் எரிஞ்சு புதுசாக கருப்பு கலரில் இன்னொரு பொருள் உருவாகுதுங்க, சாம்பல். அது வந்து வேறு கலர், இந்த பேப்பரோட ஒயிட் கலரில் இருக்கா, தீக்குச்சியோட அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கான்னா 2 கலர் இல்லைங்க, அது ஒரு பிளாக் கலரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ அது ஒரு வேதியியல் மாற்றம். அடுத்தது காகிதம் சிறிய துண்டுகளாக நறுக்குதல். இப்போ வந்து ஒரு பேப்பரை வெட்டி போட்டோன்னு வச்சுக்காங்களேன், அந்த பேப்பர் வந்து சின்ன துண்டு அப்படியே தான் இருக்கும், புதிய பொருள் எதுவும் உருவாகலைங்க. அப்போ அது ஒரு இயற்பியல் மாற்றம். இப்போ வந்து வேதியியல் மாற்றம் இயற்பியல் மாற்றம் பற்றி தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வேதியியல் மாற்றம் என்பது ஒரு பொருள் புதிய பொருளை உருவாக்கும் நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புதிய பொருள் உருவாச்சுன்னா அது வேதியியல் மாற்றம். இயற்பியல் மாற்றத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, பொருட்களின் வடிவம், அளவு, பருமன் மற்றும் மாற்றம் ஏற்படுவது வந்து இயற்பியல் மாற்றம். இயற்பியல் மாற்றம்னா பொருளோட வடிவத்திலேயோ அளவுலேயோ பருமன்லேயோ மாற்றம் ஏற்படும். அப்போ நீர் வந்து ஆவியாக போகுது, அப்போ ஆவி வந்து திருப்பி குளிருது, அப்புறம் தண்ணி வந்து ஐஸ் கட்டியாக மாறுது. இந்த மாதிரி அந்த பொருளோட பருமன் மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டால், பொருளோட பருமன் மாறினாலும் அதோட தன்மை, அதோட நீரோட தன்மை அது ஒரு நீர் தான், அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கீழே பாயிண்ட்ஸில். ஒரு டம்ளர் தண்ணியில் மஞ்சளை போட்டு கலக்கிட்டு அதில் வந்து ஒரு அமில கரைசலை ஊற்றினோம்னா அது வந்து ஒரு பிங்க் கலர் ஷேடுக்கு மாறிடும். அதே மாதிரி காரக்கரைசலை ஊற்றினோம்னா அது என்ன ரெட் கலரில் மாறிடும். வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது இருக்கு இல்லைங்களா, இந்த ஆரத்தி எடுப்பாங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு தண்ணியில் மஞ்சள் கரைச்சிட்டு அடுத்து காரம், சுண்ணாம்பு வந்து ஒரு காரமானது, காரப்பொருள், அமிலம் இல்லைங்க காரம். அப்போ வந்து அது கலக்கும் போது என்னங்க, அந்த தண்ணி வந்து ரெட் கலர் ஆயிடுது இல்லைங்களா, அதுதான் சொல்ல வராங்க. மஞ்சள் வந்து ஒரு இயற்கை நிறங்காட்டியா. வெங்காயம் வெட்டும் போது ஏங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வருதுன்னா, அந்த வெங்காயத்துக்குள்ளே என்னங்க இருக்குது, ப்ரொபேன் டயால் எஸ் ஆக்சைடு, ரொம்ப முக்கியமானதுங்க. வெங்காயத்துக்குள்ளே என்னங்க இருக்குது, ப்ரொபேன் டயால் எஸ் ஆக்சைடு. இது வந்து எளிதில் ஆவியாகக்கூடியது. நம்ம வெட்டின உடனே அதுக்குள்ளே இருக்க அந்த ஆக்சைடு வந்து உடனே வந்து காற்றில் ஆவியாயிரும். அவரோட கண்களில் வந்து கண்ணீர் வருது. அடுத்தது வெங்காயத்தை கட் பண்ணும் போது கண்களில் தண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொன்னால், வெங்காயத்தை தண்ணியில் நினைச்சிட்டு அப்புறம் கட் பண்ணால் தண்ணி வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
6th இந்த லெசனில் தாங்க நம்ம ஃபார்முலாக்கே வரோம். கெமிஸ்ட்ரியில் இருக்க ஃபார்முலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும், நம்ம படிச்சுக்கலாம். நீர் வந்து H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன், நீரோட மூலக்கூறு H2O. அடுத்து வந்து கீழே பாருங்கள், சமையலுக்கு பயன்படுத்தப்படும் உப்பு, சமையல் சோடா, சோடியம் குளோரைடு, NaCl, 1 பங்கு சோடியம் 1 பங்கு குளோரின், இது ரெண்டும் சேர்ந்தது சமையலுக்கு பயன்படுத்தப்படும் உப்பு. சமையல் உப்பு என்னங்க, சோடியம் ப்ளஸ் குளோரின், சோடியம் குளோரைடு. என்ன பார்க்கலான்னா, சோப்புகள் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். உரங்கள், சிமெண்ட்டு, ஜிப்சம், எப்சம், பாரிசாந்து, ஃபீனால், இதோட வந்து வாய்ப்பாடுகள் எல்லாம் இந்த லெசனில் படிக்க போகிறோங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இப்போ தான் வந்து வாய்ப்பாடு 6th 3rd டேர்மில் தான் வாய்ப்பாடுகள் ரொம்ப முக்கியமானதுங்க. அது நல்லா படிச்சுக்கலாம். இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணினோமா இன்னும் 7th 8th 9th வரும்போது இது எல்லாமே இந்த வாய்ப்பாடுகள்லாம் ரொம்ப படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதில் ஒரு பேசிக்காக ஒரு 5-6 வாய்ப்பாடு தான் இருக்கும். இப்போ வந்து சமையல் சோடா படிச்சுட்டு என்னங்க, சமையல் உப்பு, சோடியம் குளோரைடு. அடுத்து வந்து நீர் படித்தோம், H2O, 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். அடுத்து வந்து 3வது போயிடலாங்க, சோப்பு பார்த்துடலாம். சோப்பு பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்துகிற சோப்பு என்னங்க, ஒன்று வந்து துணி துவைக்கிற சோப்பு, இன்னும் வந்து குளிக்கிற சோப்பு. வந்து இப்போ துணி துவைக்கிற சோப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். துணி துவைக்கிற சோப்பில் வந்து 2 முனைகள் இருக்கும். ஒன்று வந்து நீரை விரும்பும் பகுதி, இன்னொரு வந்து நீரை வெறுக்கும் பகுதி. நீரை வெறுக்கும் பகுதி வந்து அழுக்கல் மற்றும் எண்ணெயை நோக்கி போயிடும். அடுத்து நீரை விரும்பும் பகுதி வந்து நீர் மூலக்கூறுகளை நோக்கி போயிடும். அதனால் வந்து துணியில் இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் ஆயிரும். அப்படின்னு நம்ம எப்படி சோப்பு தயாரிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லைங்க. சோப்பில் என்ன இருக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH. சோப்பில் என்னங்க இருக்குங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH போட்டு தான் சோப்பு தயாரிக்கணும். அடுத்து வந்து நம்ம இதில் சோப்பு, உரம், ஒட்டும் பொருட்கள் இதெல்லாம் பற்றி படிப்போன்னு பார்த்தோம் இல்லைங்களா. அது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட்டு சும்மா பார்த்துக்கலாம், நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சது தாங்க. சோப்பு வந்து எதுக்கு பயன்படுதுன்னா துணி துவைக்க, அப்புறம் நம்ம குளிக்க இதெல்லாம் பயன்படுது. அடுத்து உரங்கள் பாருங்கள், மண்ணின் வளத்தை மேம்படுத்த தாவரங்களுக்கு ஒரு உரமாக பயன்படுது. அடுத்து வந்து ஒட்டும் பொருட்கள்னால் கம்மு, அப்போ ஒன்றோடு ஒன்று 2 பொருட்களை இணைக்க பயன்படுது. அடுத்து வந்து சிமெண்ட் எதுங்க, கட்டிட தொழிலுக்கு பயன்படுது. இதெல்லாம் பேசிக்கானதுங்க. அடுத்து வந்து பாரிசாந்து, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது, எலும்பு முறிவு சிகிச்சைக்கு பயன்படுது. அடுத்தது சிலைகள் மற்றும் பொம்மைகள் தயாரிக்க பயன்படுது. அடுத்தது ஜிப்சம் மற்றும் எப்சம். பாரிசாந்து, ஜிப்சம் மற்றும் எப்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக படிக்கிறது. இது வந்து எதுக்கு பயன்படும், மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள், சுற்றுச்சூழலுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து உரங்கள் பார்த்தோம்னா, உரங்கள் வந்து முதன்மை ஊட்டச்சத்துக்கள் எதுங்கன்னா NPK, Nனா நைட்ரஜன், Pனா பாஸ்பரஸ், பொட்டாசியம்னா K. இந்த சிம்பிள்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. பொட்டாசியம்னா K, பாஸ்பரஸ்னா அதே வந்து பாஸ்பரஸ் Pனால் இதுவும் P, நைட்ரஜன்னா N. இந்த பொட்டாசியத்துக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது K. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. உரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உரங்களை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கரிம உரங்கள், இன்னொன்று வந்து கனிம உரங்கள். கரிம உரங்கள்னால் இயற்கை உரங்கள் அப்படின்னு சொல்லலாம். கனிம உரங்கள்னால் செயற்கை உரங்கள். இயற்கை உரங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டு பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அது அந்த மாட்டு சாணி, ஆட்டு சாணி இதெல்லாம் வந்து போட்டு தயாரிக்கிற இல்லைங்களா, இது வந்து இயற்கை உரங்கள். கொடுத்துக்காங்க பாருங்கள், விலங்கு கழிவுகள் அனைத்தும் இயற்கை அல்லது கரிம உரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த உரங்கள் வந்து நம்ம எளிதில் நம்மளே வீட்டில் தயாரித்து நம்ம பயன்படுத்திக்கலாம். கனிம உரங்கள்னா செயற்கை உரங்கள், தாவரங்களுக்கு தேவையான சத்துக்களை குறிப்பிட்ட அளவில் கலந்து தயாரிக்கிற உரங்கள் வந்து கனிம உரங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் NPK வந்து தாவரத்திற்கு முதன்மையான உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கனிம உரங்களுக்கு எக்ஸாம்பிள் யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட் இதெல்லாம் வந்து கனிம உரங்கள். கரிம உரங்கள் மண்புழு உரம், தொழு உரம் இதெல்லாம். அடுத்து வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உரத்தின் பெயர், யூரியாவில் வந்து நைட்ரஜன் 46% இருக்குது, மற்றதெல்லாம் 0% இருக்குது. இது வந்து யூரியா மட்டும் பார்த்துக்கோங்க, அந்த நைட்ரஜன் அளவு அதிகமாக. சிமெண்ட்டை வச்சு வீடு கட்டலாம், அணைகள் கட்டலாம், பாலங்கள் கட்டலாம். இதுக்கெல்லாம் வந்து சிமெண்ட் பயன்படுதுங்க. சிமெண்ட் வந்து இயற்கையில் கிடைக்கக்கூடிய சுண்ணாம்புக்கல், களிமண் மற்றும் ஜிப்சம் ஆகிய தாது உப்புக்களை கலந்து அரைப்பதால் சிமெண்ட் கிடைக்கிறது. சிமெண்ட்லேருந்து என்னென்ன பொருள் இருக்குங்க, களிமண், சுண்ணாம்புக்கல் மற்றும் ஜிப்சம், இது 3ஐயும் கலந்து தான் சிமெண்ட் தயாரிக்கிறாங்க. சிமெண்ட்டோட வந்து ஜிப்சம் சேர்க்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டில் வந்து ஜிப்சம் நம்ம கலக்கலைன்னா அதில் வந்து சிமெண்ட்டில் தண்ணி ஊற்றி கலக்கும் போது அது உடனே கெட்டியாயிரும். ஜிப்சம் கலந்தோம்னா கொஞ்சம் நேரம் கழித்து தான் அது கெட்டியாகும். நம்ம அந்த காங்கிரீட்டு காரை பூசுகிற வரைக்கும்
அந்த சிமெண்ட் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும். அதனால தான் வந்து ஜிப்சம் கலந்து சிமெண்ட் தயாரிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு. அதில் வந்து உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுது எதுங்க? மண்புழு. நம்ம சின்ன வயசுலேருந்தே படித்தது. சிமெண்ட்டுக்கு என்ன பேருன்னா போர்ட்லேண்ட் சிமெண்ட்டு. போர்ட்லேண்ட் அப்படிங்கிற இடத்துல கிடைக்கிற சுண்ணாம்புகள் வந்து சிமெண்ட்டோட ஒத்து இருக்கிறதுனால அது வந்து போர்ட்லேண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சிமெண்டோட பயன்கள். சிமெண்ட் வந்து காரைக்கு பயன்படுது, கற்காரை, வலுவூட்டப்பட்ட காரை அப்படின்னு சொல்லி 3 விதமும் பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது காரை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. காரைக்கு வந்து சிமெண்ட்டு, மணல், நீர், இது 3 கலந்த கலவை தான் காரை. நம்ம வீட்டோட வாசல், செவுறு இதுக்கெல்லாம் வந்து நம்ம காரை பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து கற்காரை. ஏற்கனவே காரை, சிமெண்ட்டு, மணல், நீர் அப்படின்னு சொன்னோம். கற்காரைனா அதோட கல்லும், அந்த ஜல்லிக்கல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது சேர்ந்தா அது வந்து கற்காரை. அது வந்து எதுக்குங்க? காங்கிரீட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது அப்புறம் பாலங்கள், கட்டிடங்கள் இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து வலுவூட்டப்பட்ட காரை. இரும்பு கம்பி போட்டு கட்டுவாங்க இல்லைங்களா, கட்டுமானம், அதுதான் வந்து வலுவூட்டப்பட்ட காரை. அந்த இரும்பு இங்கே பாருங்க, டயக்ராமில் பார்த்தா தெரியும். இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த பாலம் இதுக்கெலாம் இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இரும்பு கம்பி போட்டு அந்த தூண் மாதிரி போட்டு காலம் போட்டு கட்டுறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் வலுவூட்டப்பட்ட காரை. இப்போ வந்து காரையில் வந்து சிமெண்ட்டு, மணல், தண்ணி 3 இருக்குங்க. கற்காரையில் சிமெண்ட்டு, மணல், தண்ணியோட ஜல்லிக்கல் சேர்ந்துருக்கும். வலுவூட்டப்பட்ட காரையில் இந்த 4 பொருளோட இரும்பு எஃகு சேர்ந்துருக்கும். அடுத்து வந்து ஏற்கனவே முக்கியமானதுன்னு சொல்லி சொன்னோம், ஜிப்சம். ஜிப்சம் வந்து ஒரு இயற்கையில் கிடைக்கக்கூடிய மிருதுவான வெள்ளை அல்லது சாம்பல் நிற கனிம பொருள். அந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க பாரு, ஒரு கல் மாதிரி தான் இருக்குது, வெள்ளை அல்லது சாம்பல் நிறத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதோட வேதியியல் வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கால்சியம் சல்ஃபேட் CaSO4 டைஹைட்ரேட்னா 2H2O. கால்சியம் சல்ஃபேட் CaSO4, 2H2Oனா டைஹைட்ரேட், CaSO4 2H2O. ஜிப்சம் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா உரமாக பயன்படுகிறது, சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது. முன்ன பார்த்தங்க, ஜிப்சம் வந்து சிமெண்ட் தயாரிக்கும் போது ஜிப்சம் கலக்கிறதுனால அதோட கெட்டிப்படும் தன்மையை கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி படித்தோம். அதனால் இதை பயன்படுங்க, சிமெண்ட் தயாரிக்க பயன்படுகிறது. 3வது வந்து பாரிசாந்து தயாரிக்க பயன்படுகிறது. ஜிப்சத்தோட வாய்ப்பாடு என்னங்க? CaSO4 2H2O. பாரிசாந்துக்கும் இதே மாதிரி வாய்ப்பாடு தான் வருங்க. அந்த H2O மட்டும்தான், நீரின் மூலக்கூறு மட்டும் கொஞ்சம் மாறுபடும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான. அடுத்து வந்து எப்சம். எப்சம்னா மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்பாஹைட்ரேட். இதோட வாய்ப்பாடு MgSO4 7H2O. மெக்னீஷியம் சல்ஃபேட்னா MgSO4, ஹெப்பாஹைட்ரேட்னா 7H2O. எப்சத்தோட பயன்கள் பார்க்கலாம். எப்சம் வந்து மருத்துவத்துறையில் வந்து மன அழுத்தத்தை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து வந்து தசை மற்றும் நரம்பு மண்டலத்தை சீராக பயன்படுகிறது. தோல் நோய்களை தீர்க்கும் களிம்புகளில் பயன்படுகிறது. தாவர வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படுகிறது. முன்னாடியே சொன்னங்க, நம்ம ஜிப்சம் படிக்கும் போது ஜிப்சத்தோட வாய்ப்பாடு என்னங்க படித்தோம்? CaSO4 2H2O. வந்து பாரிசாந்து கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், CaSO4 H2O. ஜிப்சத்துக்கு பாரிசாந்துக்கு என்னங்க டிஃப்ரென்ஸு? ஜிப்சத்தில் வந்து கால்சியம் சல்ஃபேட் அப்படியே தான் இருக்கும், பாரிசாந்துலேயும் கால்சியம் சல்ஃபேட் அப்படியே தான் இருக்குங்க. ஜிப்சத்தில் வந்து 2H2O நீர் மூலக்கூறு வந்து 2 பங்கு இருக்குது, பாரிசாந்தில் அரை பங்கு. ஹெமிஹைட்ரேட் H2O. பாரிசாந்துன்னு இதுக்கு ஏன் பெயர் வந்துச்சுன்னா, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வந்து அதிக அளவு இது கிடைக்குது, அதனால இது வந்து பாரிசாந்து அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிப்சத்தினை வெப்பப்படுத்தும் போது பகுதியளவு நீர்ச்சத்து வெளியேறி பாரிசாந்து தயாரிக்கப்படுகிறது. ஜிப்சம் என்னங்க? கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்போ தான் வந்து நம்ம மைண்டில் நிற்கும். இப்போ வந்து அதை வெப்பப்படுத்தும் போது அதோட வந்து நீர் மூலக்கூறுகள் கொஞ்சம் வெளியேறி கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் H2O மாறுது. அதுதான் வந்து பாரிசாந்து அப்படின்னு சொல்கிறோம். பாரிசாந்து எதை வெப்பப்படுத்த போகுதுங்க? ஜிப்சத்தை வெப்பப்படுத்தும் போது பகுதி நீர் வெளியேறி பாரிசாந்து உருவாகுது. பாரிசாந்தோட பயன்கள்: கரும்பலையில் எழுது பொருள் தயாரிக்க பயன்படுகிறது. அறுவை சிகிச்சையில் எலும்பு முறிவுகளை சரி செய்ய பயன்படுகிறது. எலும்பு முறிவு சிகிச்சைக்கு பயன்படுது, ரொம்ப முக்கியமானதுங்க. சிலைகள் வார்ப்பதற்கு பயன்படுகிறது, கட்டுமான துறையில் பயன்படுகிறது. இதெல்லாம் வந்து பாரிசாந்து. அடுத்து வந்து ஃபீனால். ஃபீனால் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே ஃபீனால் யூஸ் பண்ணுறோங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஃபீனாலோட வாய்ப்பாடு பாருங்கள், கார்பாலிக் அமிலம் C6H5OH. கார்பாலிக் அமிலம்னா என்னங்க? ஃபீனால். வாய்ப்பாடு ரொம்ப முக்கியமானதுங்க, C6H5OH. இது வந்து வீரியம் குறைந்த அமிலம். இது வந்து ஆவியாகும் தன்மையுள்ள வெண்மை நிற படிகதிர். ஃபீனாலில் வந்து சிறிதளவு மாசு கலந்து இருப்புனா அது வந்து இளஞ்சிவப்பு நிறமாக நம்மளுக்கு மாற்றம் அடையுது. ஃபீனாலோட வாய்ப்பாடு என்னங்க? C6H5OH.
முன்னாடி ஒரு பாயிண்ட் பார்த்தோம், ஃபீனால் வந்து வலிமை குறைந்த அமிலம்னு. மனித தோலின் பட்டால் எரிச்சலூட்டும் தன்மை கொண்டது ஃபீனால். அது வந்து தொழிற்சாலைகள் நிறைய பொருள் தயாரிக்க மூலப்பொருளாக ஃபீனால் பயன்படுத்துகிறாங்க. குறைந்த அடர்வு கொண்ட ஃபீனால் வந்து வாய் கொப்பளிப்பானாகவும் கிருமி நாசினி வீடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. கழிவறைகளை சுத்தம் செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. அது இல்லாமல் ஃபீனால் வந்து நுண்ணுயிரிகளை கொள்வதற்கும் அறுவை சிகிச்சையிலும் கூட ஃபீனாலை சுத்தப்படுத்தும் பொருளாக கிருமி நாசினியாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து ஒட்டும் பொருள். ஒட்டும் பொருள்னா கம்முங்க. இதில் அந்த அளவுக்கு சும்மா பாயிண்ட்ஸ்லாம் இருக்காது, இது சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னா வந்து ஒட்டும் பொருள் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து இயற்கை ஒட்டும் பொருள், இன்னொன்று செயற்கை ஒட்டும் பொருள். இயற்கை ஒட்டும் பொருள்னா என்னங்க, ஸ்டார்ச். நீரில் கரையக்கூடிய ஸ்டார்ச் வந்து இயற்கை ஒட்டும் பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒன்று தான் முக்கியமான பாயிண்ட்டுங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனுங்க. நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இந்த லெசனில் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் படித்ததெல்லாம் நான் ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் சொல்லிட்டு வரேங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் ஆன்சர் சொல்கிறேன். சோப்பு தயாரிக்க வந்து பயன்படுவது எதுங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு NaOHோட தாவர எண்ணெய் அல்லது விலங்கு கொழுப்புன்னு சேர்த்து தயாரிப்பாங்க. அடுத்து வந்து என்ன பார்த்தோம்னா உரங்கள் அப்படின்னு சொல்லும் போது உரங்கள் எத்தனை வகைப்படுங்க, 2 வகைப்படும். ஒன்று வந்து கரிம உரங்கள். கரிம உரங்கள்னு என்னங்க, தொழு உரம், மண்புழு உரம். மண்புழு உரம்னு சொல்லும் போது விவசாயிகளின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது, மண்புழு. அடுத்து வந்து கனிம உரங்கள். கனிம உரங்கள்னா NPK உரங்கள், சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ். இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கலந்து தயாரிக்கிறது வந்து கனிம உரங்கள். அடுத்து வந்து சிமெண்ட் தயாரிக்கிறத பற்றி பார்த்தோம். சிமெண்ட் என்னென்ன பொருள் போட்டு தயாரிக்கிறாங்கன்னா களிமண், சுண்ணாம்புக்கல் மற்றும் ஜிப்சம். ஏங்க ஜிப்சம் சேர்க்குறாங்க அப்படின்னா கெட்டுப்படும் தன்மையை தாமதப்படுத்துறதுக்காக ஜிப்சம் சேர்க்குறாங்க. அடுத்து வந்து ஜிப்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிப்சத்தோட வாய்ப்பாடு என்னங்க, கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் CaSO4 2H2O. இது எதுக்கு பயன்படுதுங்க, சிமெண்ட் தயாரிக்க பயன்படுது, முன்னாடியே பார்த்தோம். அடுத்து வந்து உரமாக பயன்படுது. உரமாக எப்படி பயன்படுது, ஜிப்சம் அப்படின்னு நிலக்கடலை செடி இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஜிப்சம் வந்து அந்த செடிக்கு வந்து செடி ஓரளவுக்கு பாதி வளர்ந்ததுக்கப்புறம் அது வந்து ஜிப்சம் உரமாக போட்டு அந்த செடியை வந்து கொத்துவாங்க. இது வந்து சும்மா இந்த பாயிண்ட்ஸோட ஒரு எக்ஸாம்பிளோட படிக்கும்போது அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஜிப்சம் வந்து உரமாக பயன்படுது எதுக்குன்னா நிலக்கடலை செடிக்குன்னு சும்மா ஞாபகத்துக்காக வச்சுக்கலாம். நிலக்கடலை செடிக்கு வந்து ஜிப்சம் போட்டு கொத்துவாங்க ஒரு பாதி அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம். அடுத்து வந்து ஜிப்சம் முடிச்சிட்டோம். அடுத்தது எப்சம்னா மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்பாஹைட்ரேட் MgSO4. மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்பாஹைட்ரேட்னா ஹெப்பானா 7 எப்சத்தோட பயன்கள் வந்து தோல் நோய்கள் அந்த மருந்தோட களிம்புகளில் பயன்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து விவசாயத்தில் பயன்படுகிறது. அடுத்து வந்து மருத்துவத்துறையில் பயன்படுது. அந்த மன அழுத்தத்தை குறைக்க பயன்படுறது வந்து எப்சம். அடுத்து வந்து 3வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாரிசாந்துன்னு பார்த்தோம். பாரிசாந்துங்க எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ஜிப்சம் இருக்கு இல்லைங்களா, கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் CaSO4 2H2O. அதை வந்து வெப்பப்படுத்தும் போது பகுதியளவு நீர் வந்து வெளியேறும். கால்சியம் சல்ஃபேட் CaSO4 அப்படியே இருக்கும். அந்த நீர் வந்து 2 மூலக்கூறு நீர் வந்து அரை மூலக்கூறு நீராக மாறிடும். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4 ½ மாறும். அதுதான் வந்து பாரிசாந்து அப்படின்னு சொல்கிறோங்க. இந்த வாய்ப்பாடு நான் திருப்பி சொல்கிறது வந்து நல்லா ஞாபகத்தில் இருக்கணும் தாங்க. பாரிசாந்தோட ஒரு முக்கியமான பாயிண்ட்னா எலும்பு முறிவு சிகிச்சையில் பயன்படுது. அடுத்து வந்து ஃபீனால் பற்றி பார்த்தோம். ஃபீனால்னா என்னங்க, கார்பாலிக் அமிலம் C6H5OH. இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க, கார்பாலிக் அமிலம் வந்து ஃபீனால் அப்படின்னு சொல்கிறோம். C6H5OH. ஃபீனால் வந்து ஒரு வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து தொழிற்சாலையில் வந்து நிறைய பொருட்கள் தயாரிக்க மூலப்பொருளாக பயன்படுது. அப்புறம் வந்து இது வந்து மருத்துவத்துறையில் பயன்படுது. இது வந்து ஒரு கிருமி நாசினியாக பயன்படுது. இது வந்து மனித தோல் மேலே பட்டால் ஒரு அரிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து கடைசியாக வந்து ஒட்டும் பொருள் பார்த்தோம். ஒட்டும் பொருள்லாம் கம்முங்க. இயற்கையான கம் எது அப்படின்னு சொல்லி, இயற்கையான ஒட்டும் பொருள் எதுனா ஸ்டார்ச், நீரில் கரைக்கப்பட்ட ஸ்டார்ச். அவ்வளோதாங்க. இந்த லெசனில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த லெசன் வந்து கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ஃபார்முலாலாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து புக் பேக் கொஸ்டின் சோப்புகளின் முதன்மை மூலம் டேஸ் ஆகும்னா விலங்கு கொழுப்பு அல்லது தாவர எண்ணெய். அடுத்து வந்து வெப்ப நிகழ்வின் மூலம் கொழுப்பு அல்லது எண்ணெயை சோப்பாக மாற்றுவதற்கு டேஸ் கரைசல் பயன்படுகிறதுனா NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு.
அடுத்தது சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதன் காரணமாக சிமெண்டில் வந்து ஜிப்சம் சேர்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்த. அடுத்து ஃபீனால் என்பது கார்பாலிக் அமிலம் C6H5OH. இயற்கை ஒட்டும் பொருள் டேஸிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன ஸ்டார்ச். வெங்காயம் நறுக்கும் போது நம் கண்களில் கண்ணீர் வர காரணமான வாயுனா ப்ரொபேன் தயால் எஸ் ஆக்சைடு. அடுத்தது சோப்பு தயாரிக்க நீர், தேங்காய் எண்ணெய் மற்றும் டேஸ் தேவைப்படுகிறதுனா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. உழவனின் நண்பன் என அழைக்கப்படுவதுனா மண்புழு. சுற்றுச்சூழலுக்கு உகந்தது கரிம உரங்கள், இயற்கை உரங்கள். இயற்கை பசைக்கு உதாரணம் ஸ்டார்ச். அடுத்து செறிவூட்டப்பட்ட ஃபீனால் கிருமி நாசினியாக பயன்படுகிறதுனா தவறுங்க. ஜிப்சம் மருத்துவத்துறையில் அதிக அளவு பயன்படுகிறதுனா தவறுங்க. எப்சம் தான் மருத்துவத்துறையில் பயன்படும். அப்புறம் பாரிசாந்தம் எலும்பு முறிவு சிகிச்சைக்கு மருத்துவத்துறையில் பயன்படும். ஜிப்சம் வந்து சிமெண்ட் தயாரிக்க விவசாயத்தில் தான் அதிக அளவு பயன்படும். அடுத்தது ஜிப்சத்தை சூடுபடுத்துவதன் மூலம் பாரிசாந்து கிடைக்கிறதுங்க. இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். பாரிசாந்தோட வாய்ப்பாடு கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4 H2O. ஒட்டும் பொருள் என்பது இரு பொருட்களை ஒன்றோடொன்று பிரிக்க பயன்படுவதுனா தவறுங்க. ஒன்றோடொன்று சேர்க்க பயன்படுவது தான் கரெக்டு. NPK என்பது தாவரங்களுக்கு முதன்மையான சத்துனா கரெக்டுங்க. முதன்மை உரங்கள் என்ன சொல்வது எதுங்க? NPK. அடுத்து வந்து பொறுத்துக்க பார்க்கலாம். சோப்புனா சோடியம் ஹைட்ராக்சைடு, சிமெண்ட்டுனா RCC சிமெண்ட்டு, உரங்கள்னா NPK, ஜிப்சம்னா கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். அடுத்தது ஃபீனால் C6H5OH கார்பாலிக் அமிலம். இதோட இந்த லெசன் முடிஞ்சிங்க. நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்.